இந்த பாண்டியன் குடும்பம் தகரமையில மன்னிச்சு ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க கூடாதா அப்படிங்கிறத நல்ல ஒரு மனசாட்சி உள்ள மனிதர்கள் யாராக இருந்தாலும் என்ன கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் ஆவலோடு எதிர்பார்க்குறேன். கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் அன்பான இனிய உறவுகளுக்கு இப்போ அரசியும் ராஜையும் மட்டும் அதாவது விடுதலை இல்லை, வெளியில் விடுறாங்க. மற்ற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டுறாங்கப்பா. கொடுமைப்பா. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு கொடுமை. அம்மா பாக்கியம் மாதிரி ஒரு லேடி பயங்கரமான ஆளுன்னு தான் சொல்லணும். அப்படியே ரொம்ப சந்தோஷம் பாக்கியத்துக்கு, எப்படியும் வழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னுட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஆனாலும் சரி, கல்லை தின்னாலும் செரிப்போம், மண்ணை தின்னாலும் மறிப்போம் அப்படிங்கிற மாதிரி சரவணன் உறுதியாக இருக்கார், துள்ளுறாரு. பாவங்க, ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்க. அக்கம் பக்கம் எல்லாம் ஏன் எதிரியாக இருக்கிற முத்துவேலு சத்துவேலே அவங்க நல்ல குடும்பம்னு சொல்லிடுறாங்க. இவ வீட்டுக்கு கிளம்புறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு அம்மாச்சி கூப்பிடுது. இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம், அட வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ இவங்க ரொம்ப நல்ல மனசாக இருக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்க 3 பேர் அங்கே போயிடுறாங்க. அங்கே அதாவது அரசி, ராஜி, மீனா 3 பேரும் நாங்கள் அத்தை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல, கொட்டி கொண்டே வச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உண்மை வெல்லும், அழுகாதியடி என் பேத்தியலான்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. உண்மையிலே பார்க்க சோகமாக தான் இருக்குது. மியூசிக் வேறு சோக மியூசிக்காக. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை இப்படியே விடக்கூடாதுன்னு அப்படியே சோகத்தோடய உட்காந்துட்ருக்காங்க. இவங்க முத்துவேலு சத்துவேலு வக்கீலை பார்த்து என்னென்ன பண்ணணும், எப்படி அந்த குடும்பத்தை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறதுல மும்பரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இதுக்கடியில் ராஜி மீனா என்ன பண்ணுறாங்க, அக்கா நம்ம சும்மா இருக்கக்கூடாதுக்கா. ஆமாம் ராஜி, வா நம்ம கிளம்புவோம். அரசி உடனே எங்கே போகிறீங்க அண்ணி, நீ பேசாமல் இரு, நீ சின்ன பிள்ளை. யாரடி சின்ன பிள்ளை, குமார கல்யாணம் பண்ணியிருந்தா ராஜி உனக்கு அண்ணி தானே, அப்போ அண்ணியா நாத்துனாக்கா என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. நானும் வரேன்னு அரசி சொல்கிறாங்க. வேணா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்க தெரியுமா, தகரமயில் வீட்டுக்கு தாங்க. ஆனால் ஆமாங்க, இந்த பிள்ளைக்கெலாம் இனிமேல் தங்கமயில்னு பட்டம்லாம் வேணாங்க. அது தகரம் கூட ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டு, அப்படி கூட சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் பரவாயில்ல. தகரமயில் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா பாக்கியம், ஐயா இதுக்கு ஏன் வருதுங்க, ஏண்டி அம்மா எதுக்கு நீங்கள் வந்தியா அப்படின்னு பயங்கரமாக கத்த. ஏன் வந்தா என்ன, நான் அக்காவை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ராஜி. இனிமேல் என்ன அக்கான்னு உட்காந்துட்டு வா அப்படின்னு மீனா தட்டி விட்டுட்டு விட போகிறாங்க. உள்ளுக்க படுத்திருந்தாலும் 2 பேரையும் பார்த்தோன்னே அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே அவங்க அம்மா வருதா. அவங்க ஆயா ரொம்ப பண்ணுது, எங்கே போகிறீங்க இவங்குது. உடனே அம்மா விடுமா ராஜி, மீனா அப்படின்னு கட்டி பிடிக்க, என்னக்கா ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் பண்ணது சரியா அப்படின்னு ராஜி அழுகுது. நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணீங்களா, இங்கே அத்தையும் மாமா எங்கே இருக்காங்க தெரியுமா, எங்கே இருக்காங்க, வீட்டில் தானே இருக்காங்க, ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலும் தாப்பா அப்படிங்கிற மாதிரி தகரமயில் அப்படியே புலம்புதா. என்னாச்சு, எங்கே இருக்காங்க, வீட்டில் இல்லை தெரியுமா, வீட்டில் இல்லையா, ஆமாம் ஜெயிலில் இருக்காங்க. ஜெயிலையா, ஐயோ அம்மா என்னம்மா, என்னம்மா நீ கையெழுத்து போட்டு கொடுத்தில, அதை வச்சு தான் உள்ளார போட்டாங்க. அம்மா என்னம்மா அப்படிங்களே, சும்மா இருடி, நாளைக்கு உன் காலில் விழுவாகடி. இங்கே பாரு தகரமயில் அக்காவாது நொக்காவது தகரமயில், உனக்கு இதுதான். என்னடி வாடுமா பேரை சொல்லி கூப்பிட்றேன். ஆமாம் இவங்களாம் நல்லவங்க நினச்சி சப்போர்ட் பண்ண பாரு. அன்னைக்கே 3 மாதத்துக்கு முன்னாடி நகை விஷயம் தெரிஞ்சப்பே நான் மாட்டி விட்டுருக்கணும், அதை பண்ணாமல் விட்டது தப்பு அப்படிங்கிறாங்க மீனாவும் ராஜியும். தகரமையில் அக்கா இதை போய் அக்கான்னு சொல்லாத அப்படின்னு மீனா ராஜி சொல்ல, இங்கே பார் எங்கள் அத்தையும் மாமாவும் மட்டும் வெளியில் வராமல் இருக்கட்டும், உனக்கு இருக்குடி கச்சேரி. அம்மா என்னம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்களா, அப்போல்லாம் நீ சொல்லலை இல்லைம்மா அப்படிங்குது இந்த தகரமையில். இங்கே பாருடி, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீ வந்து நாளைக்கு கோர்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. என்ன நியாயம் அதெல்லாம் எங்கள் பக்கத்தில் இருக்குது நியாயம். உடனே பாக்கியம் கத்துது, பேசாமல் 2 பேர் கிளம்பி போங்கடி அப்படிங்கல. உங்களுக்கு மனசாட்சி இல்லை, 80 பவுன் நகை போலி நகையை போட்டுட்டு எப்படி தகரமயில் நீ இப்படிலாம் பேசுகிற. இல்லை மீனா, அம்மா தான் இப்படிலாம் கையெழுத்து போட்டால் தான் நீ பொய் சொல்கிறது இதான் கடைசி பொய்ன்னு சொன்னிச்சு, இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் வந்தே சொல்லியிருப்பேன், அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு அப்படி இப்படின்னு சொல்ல. அடிப்போடி நீ உனக்கு இருக்குடி அப்படின்னு 2 பேர் திட்டிட்டு போயிடுறாங்களா. அப்படியே நைஸாக ரெக்கார்டு பண்ணிக்கிறது மீனா பிள்ளையும். அடுத்து போனதுக்கப்புறம், இங்கே பாருடி, நீ எதுவும் பேசக்கூடாது, அம்மா சொன்னதை மட்டும் கேட்கணும், மீறி ஏதாவது சொன்னேன் அப்புறம் அவளுங்க உடனே சேர்த்துக்க மாட்டாளுங்க, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உடனே சேர்த்துக்குவாளுங்களா என்ன. அம்மா அப்புறமா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு தகரமயில் கேட்குதுங்க.
குடுத்தா வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். அப்ப அதுவும் இல்லாம போச்சுன்னா, நீ மாத்தி சொன்னா தான் உனக்கு இல்லாம போகும். நீ மாத்தி சொன்னா நீ அப்படியே போயிரு. நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது. அம்மா என்னம்மா நான் எங்கேம்மா போவேன்? அப்படின்னு அழுகுதுங்க. உண்மையிலே யார சொல்றதுன்னே தெரியல. தகரமேலு பாவமா இல்லையான்னு. அடுத்து பார்த்தா இவங்க என்ன பண்ணுது, பாக்கியம் வருது. கோமதி அவங்க பாண்டி அவங்ககிட்டலாம் போறாளா, "இங்கே எதுக்குடி வர? அடியேய்!" அப்படின்னு துள்ளிக்கிட்டு கோமதியும் சரவணனும் வர்றாங்க. இருங்க சம்மந்தி. யாருடி சம்மந்தி? வாய் அழுகி போயிரும். கழுவுடி அப்படி இப்படின்னு கத்துறாங்க. இங்க பாருங்க, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. இப்பவே என் புள்ளைய உங்க வீட்டுக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியே நான் வாபஸ் வாங்கிறேன். நீங்க இப்படிக்கா வீட்டுக்கு கூட்டி போயிருங்க. உங்க மருமகள யாரடி என் மருமக? என்னையெல்லாம் ஸ்டேஷன்ல ஜெயில்ல உட்கார வச்ச நீ என் வீட்டு மருமகளாவமாக நீ என் சம்மந்தியா அப்படின்னு கத்துறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லடி, எனக்கு வருஷம் முழுக்க ஆயுள் தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல. இனி ஓ மக என் வீட்டுக்கு மருமக இல்லை அப்படின்ட்டு போறாங்க. தங்கமேலு அத்தை மாமா அப்படின்னு சொல்லி அடிச்சு யாருடி அத்தை அப்படின்ட்டு போறாங்க. பாத்தியா தகரமேலு உன்னை எப்படி பேசிட்டு போறாங்க. அம்மா இல்லை ஒன்னால தான் அப்படிங்குது. இங்கே பார் வாய் மூடிட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. வக்கீல் என்ன பண்ணுறாங்க, வழக்கமாக தன்னோட சாதுர்த்தியத்தை தகரமேல்கிட்ட காமிக்கிறாங்க. சொல்லுமா, என்ன வரதட்சணை கேஸுன்னு கொடுத்துருக்கீங்க, எப்படி கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க? தெரியலையே, கேட்டிருந்தா தானே சொல்கிறதுக்கு. என்னம்மா கேட்டாங்க? என்ன நகை வரதட்சணை கேட்டாங்களா அப்படிங்களா? ஆமாம் சொல்லுடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் ஆமாம் கேட்டாங்க. எப்போ கேட்டாங்க? அது நேற்று கேட்டது தான் உடனே நடந்துச்சா? இல்லை உடனே பாக்கி வந்துட்டு அது ஒரு வருஷமாகவே நடக்குது. அம்மா நீ சும்மா இருமா அப்படிங்கிறாங்க. சொல்லுமா நீ அப்படிங்கிற தங்கமேலு முன்னுக்கு பின்னா பேசுது. அவங்க என் புருஷனும் கேட்டார், மாமியார் மாற்றி சொல்லுது. வரதட்சணை நான் கேட்டமாடி அப்படின்னு கோமதி கத்துறாங்க. அம்மா வாயை மூடுங்க அப்படின்னு ஆர்டருங்கிறாங்க. அவங்க நகை கேட்கல அப்படின்னு எப்படியோ மாற்றுது. சரி படிப்பு விஷயம் அது கம்மி தான், அப்புறம் நான் மூப்பு தான் அவரை விட அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுது. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? அது தெரியல அப்படின்னு பேந்த முழிக்குது. அடுத்து எல்லா தரப்பையும் விசாரிக்கிறாங்க. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க, வக்கீல்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. வக்கீல் ஒன்று எழுதி நீதிபதிகிட்ட கொடுக்குறாங்க. நீதிபதி என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி சரி இப்போ அந்த அம்மா பாக்கியம்மா அவங்கள விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கத்தை வந்து நீங்கள் தனியாக போயிருங்க அப்படிங்கிறாங்க. என்ன எதுக்கு வெளியே கூட்டி போயா அப்படிங்கிறாங்க. அவரை கொண்டு வெளியில் கொண்டு போயிடுறாங்க. அப்போ பாக்கியத்திட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கையில் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு? 80 பவன் நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க. அந்த பவன் கண்ணுலே காமிக்கல. என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஏது பண்ணாங்கன்னு தெரியலையே. அம்மா என்னம்மா இப்படிலாம் புழுவு மூட்டையை அவுத்து விடுற? அங்கே தகரமயிலு புலம்புது. ஐயோ இல்லை யுவரானர் அப்படின்னு கோமதிக்கு புலம்புறாங்க. இருங்கம்மா அவங்க நகையெல்லாம் பத்திரமா லாக்கரில் தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் கண்ணா காதால் கூட பார்த்ததில்ல, கருப்பா சேப்பானோட இல்லை, அந்த நகையெல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா விசாரித்து முடிச்சுட்டு நீ போம்மா அப்படிங்கிறாங்களா. அடுத்து மாணிக்கத்தை வர வைக்கிறாங்க. மாணிக்கத்தை வச்சு கேட்குறாங்க, சொல்லுங்கள் எவ்வளோ நகை போட்டு கட்டி கொடுத்தீங்க? அது வந்து ஐயோ என்ன நம்ம பொண்டாட்டி சொன்னான்னு தெரியலையே. 80 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்க. 80 பவுன் தான், எல்லாமே ஒரிஜினல் தான். அது என்னங்க எல்லாம் ஒரிஜினல் நீங்களாவே சொல்கிறீங்க? அப்போ எல்லோரும் ஒரிஜினல் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்ல, அது சரி ஆமாம் எல்லோரும் ஒரிஜினல் தான் போடுவாங்க, நாங்கள் ஒரிஜினல் தான் போட்டோம், ஒரிஜினல் தான் அப்படிங்கிறாரு. சரி இப்போ அந்த நகையை நீங்கள் உங்கள் மகளோட வாங்கிட்டு போயிட்டீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு வக்கீல் கேட்க, அது ஏன் கேட்குறீங்க அந்த கதையை? ஏன்னா அந்த நகை பித்தாளையாக இருக்கு இல்லையா, அதனால் இவர் சாதுர்த்தியமாக பேசுகிறாராம். அந்த நகையை விற்றா அடகு வச்சு தான் அந்த பயலுக்கு கடை வச்சு கொடுத்துருக்காங்க, ட்ராவல்ஸு. அந்த மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் என் மக வீட்டு நகையில் தான். போச்சுடா, எங்கே போச்சுன்னே தெரியலன்னு பாக்கியம் சொல்ல, அட பாவி மனசா முட்டை தூக்கி போட்டானே, ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே அப்படிங்கல. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, என்னம்மா நீ என்ன சொன்ன, இவங்க என்ன சொன்ன? ஐயா அவருக்கு தெரியாதுங்க. என்ன தெரியாது, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கல. இல்லை என்னடி சொல்லி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி பேச, நகையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே மீனா வர்றாங்க. எங்கே போச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வர்றாங்க. கூண்டில் ஏறி பதில் சொல்கிறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாமே எங்களுக்கு தெரியும், இவங்க மாடியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, தங்க நகையை பற்றி எதுவும் சொல்லிடாதடின்னு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இதுதான் அவங்க நகை, நான் லாக்கரில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் தங்க நகை, இவங்க பித்தாளை ஆக்கி வச்சுருக்காங்க, விற்றுப்புட்டாங்க, என் புருஷன் சொன்ன மாதிரி கடை வச்சு தான் கொடுத்துருக்காங்க, அதையே நீ முன்னாடி சொல்லலை? அது அப்போ மறந்துட்டேன், என்ன தெரிஞ்சோன்னே மாற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு நீதிபதிக்கு கோவம் வந்துடுது. அடுத்து
ஏம்மா இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தா இல்லைங்க அதுக்கு ஆதாரமும் இருக்குது அப்படின்னு மீனா ஆதாரத்தை காமிக்கிறாங்க. மாடியில் அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாளும் மகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது அப்படியே ரெக்கார்டாக இருக்குது. அதை விட இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன். நாங்கள் அவங்க தகரமயில் வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போ இதை நாங்கள் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு அவங்க பேசுனது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அதனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியலை. நீதிபதி பயங்கரமான தீர்ப்பை கொடுத்துறாரு. பொய் சாட்சி சொல்லி பொய் கேஸ் போட்டதுனால அவங்க எல்லார் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளார தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீர்ப்பை சொல்லிடுறாங்க. தகரமேலு பார்த்தீங்கன்னா ஐயோ போச்சேம்மா வாழ்க்கை போச்சே அப்படின்னு அம்மா பிடிச்சி அழுகுறாங்க. நான் உண்மையே சொல்லிடுறேங்க, எல்லாமே பண்ணது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சரவணன் செம்ம காண்டாகிறாரு. என் மூஞ்சிலே செத்தாலும் முழிச்சிடாதடி அப்படின்ட்டு போகிறாங்க. இவங்க எல்லாரும் உள்ளே ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் விடுதலையாகி வெளியில் வந்துடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். ஓகே பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.